இப்போ நாம் ப்ளக் ரெண்டு ப்ளக் ஸ்போர்ட்டில் இப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டு பார்ப்போம். உங்களுடைய ஜிமெயிலில் சைன்இன் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம கிளிக் பண்ணி ப்ளக் ஸ்போர்ட் அதில் கிளிக் பண்ணி ப்ளக் ஸ்போர்ட் உள்ளே போங்க. ஜஸ்ட் பைட்டா ஏற்கனவே சைட் ஒன்று இதை இப்படி பார்த்துக்கொண்டு இன்னொன்று இதை கிளிக் பண்ணி நியூ ப்ளக் என்று இருக்குது. அதில் நான் ஒரு தலைப்புண்டு கொடுக்கேன். ஒரு சைட் நேம் உண்டு. இதில் கொடுப்போம் ஷேர் சம்திங் அதில் கொடுத்துட்டு பேர் காப்பி பண்ணி போடலாம். இந்த டைட்டில் வந்து ஷேர் சம்திங் டூ ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு இட வழி விடலாம். அப்படி அட்ரஸுக்கு விட அட்ரஸ் கிரியேட் பண்ண இந்த ஸ்பேஸோட வழி ஸ்பேஸை விடப்பட அதாவது வேறுண்டா இந்த சப்போர்ட் ஆக மாட்டேன். அந்த ஆக்டிவ்க்கு வர மாட்டேன். இப்படி பாஸ் பண்ணி விடும். ஆக்டிவ் வர மாட்டேன். நீங்கள் இந்த ஸ்பேஸை கொஞ்சம் எடுத்துடும். இன்னொன்று இல்லை ஸ்பெல்லிங் கேபிட்டலும் வராது. அந்த கேபிட்டல் இல்லாமல் ஆக்கணும். சரியா பாருங்கள் பாஸ் ஆனது இப்போ ஓகே அவைலபிள். இதில் ஒரு சாய்ஸான ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுவோம். நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். கிரியேட்டிவ் ப்ளக் கிரியேட்டட் ஆகுது. ப்ளக் கிரியேட் ஆச்சு. இப்போ நான் இதை வெய் பண்ணி பார்ப்போம். அப்படியே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான இப்போ ஒரு போஸ்டர் பாருங்க நியூ போஸ்டண்டு நம்ம நெட்டில் இருந்து ஒரு ஆர்டிக்கல் எடுப்போம். சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் எடுப்போம். நான் விக்கிபீடியாவிலேருந்து ஒரு ஆர்டிக்கல் எடுப்போம். தமிழ் ஆண்டு கொடுத்த ஒரு ஆர்டிக்கல் நான் விக்கிபீடியா தமிழ் தான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எடுப்போம். அதில் உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்டில் இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த 2வது வீடியோவில் எப்படி போஸ்ட் போட்டு ஒரு டெம்ப்ளேட்டை மாற்றுதுன்னு பார்ப்போம்.